மீனா நான் சந்தேகப்பட்டது அப்படியே உண்மைதான் அப்படின்னு வந்து இப்போ ஸ்ருதி சொல்ல, என்ன சொல்றீங்க ஸ்ருதி, எனக்கு புரியல அப்படிங்கும் பொழுது, நான் சொல்றத கேளுங்க, உடனே கிளம்பி அந்த B4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே உடனே வாங்க அப்படின்னு வந்து இப்போ சொல்லும் பொழுதே வந்து ஒரு மாதிரி புரியாமல் முடிக்கிறாங்க மீனா. என்னாச்சு ஸ்ருதி, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுவும் பிரச்சனையா, திருப்பி என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை அப்படின்னா, அது பாருங்க அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ டைம் இல்லை, நீ உடனே கிளம்பி அங்கே வாங்க, அங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு வந்து இப்போ வந்து ஸ்ருதி சொன்ன உடனே தான் வந்து என்னடான்னு ஒன்றும் புரியாமல் மீனா இப்போ கிளம்பி போறாங்க. இது இடையிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயா இப்போ வந்து சிந்தாமணியோட உட்காந்துருக்காங்க. சிந்தாமணியோட உட்காந்து எங்கன்னா பார்வதி வீட்டில், பார்வதி வந்து மாடிக்கு போய் ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை 2 பேர்த்த பிரிக்கலான்னு பார்த்தா பிரிக்கவே முடியல. இந்த சிவனும் பார்வதி ஒன்றாவே இருந்து நான் கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல, விடுங்க மாஸ்டர், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ தான் ஆல்ரெடி வந்து உங்களோட அந்த பிரச்சனையான மருமக மீனா வீட்டை விட்டு போயிட்டா. இந்த ரோகிணியை சீக்கிரமாக அத்து விட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பையனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸ்ருதி ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பணக்கார பொண்ணு அதுவே வீட்டுக்கே வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்க மாஸ்டர், எல்லாம் நடந்ததுக்கப்புறம் வேணா அந்த சிவனையும் பார்வதியும் பிரித்து விடலாம் அப்படின்னு சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக வந்து ஒரு கால் வருது சிந்தாமணிக்கு. சிந்தாமணி ஃபோன் எடுத்து அந்த பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க முகம் மாறுது. டக்குன்னு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு என்னாச்சு, யார் அப்படின்னா வந்து அப்படின்னு யார்ட்டையோ கேட்ட உடனே வந்து தெரியலக்கா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கக்கா, நான் B4 ஸ்டேஷனுக்கு வாங்கக்கா அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி டக்குன்ட்டு விஜயா கிட்டக்க, நான் இப்போ உடனே கொஞ்சம் கிளம்ப வேண்டியது இருக்குது மாஸ்டர், நான் போகிறேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன் மாஸ்டர் அப்படின்னா, என்னாச்சு உங்கள் முகமெல்லாம் வேர்த்துருக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை மாஸ்டர், ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன ஒரு விஷயம் தான், நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு, ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ண மாட்டானுங்க அப்படின்னு கோவமாகி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி அவங்க போகும்பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கமாக இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு விஜயா வந்து என்னடா அந்த சிவனும் பார்வதி வரமாட்டாங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கால் வருது. யாருன்னு பேர் தான் ஸ்ருதி பேசுகிறாங்க. ஸ்ருதி கண்ணு சொல்லுமா அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து, ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தான் மீனா திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, ஏன் அவ திருப்பி வீட்டுக்குள்ளே வரலாம், என்னாச்சு திருப்பி இந்த முத்துப்பையை கூட்டுற போகிறாங்கிறானா, நான் சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா, இல்லை ஆண்டி வேற ஒரு பிரச்சனையில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தோணுது, நீங்கள் உடனே கிளம்பி B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஸ்ருதி. இந்த பணக்கார பைத்தியம் என்னென்னவோ உடலிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுது அப்படின்னு புரியாமல் இவங்களும் உடனே ஒரு ஆட்டோ எடுத்து கிளம்புறாங்க. இப்படி எல்லாருமே B4 போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்து ஒரு சம்பவமும் ஒரு ட்விஸ்ட்டும் ஒன்று அங்கே நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இப்போ மீனா முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னன்னே புரியலங்க, இந்த ஸ்ருதி வேற அங்கே ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னத்துக்குன்னு சொல்ல மாட்டுறாங்க, ரவிக்காச்சும் கால் பண்ணி என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு வந்து கேட்க, ரவிக்கு கால் பண்ணால் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான், நீ கிளம்பி நேராக B4 ஸ்டேஷனுக்கு வந்துடுறா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இவங்கெல்லாம் கிளம்பி வேகமாக அங்கே போயிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவுக்கு திருப்பி கால் வந்துகிட்டே இருக்குது. விஜயாவுக்கு யாரா கால் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்தா கால் வந்து ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் எடுத்தோடனே இந்த பாருங்கள், உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களா, ஸ்டேஷனுக்கு மட்டும் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடும், இங்கே வந்து எல்லாரும் உங்களை வந்து ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. வச்சோடனே உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு, நம்மளை யாரா கால் பண்ணி வர சொன்னால், ஸ்ருதி வர சொல்லுது, வர வேணான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, என்னென்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இல்லை ஏதாச்சும் இந்த ரோகிணி பற்றி விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஸ்ருதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா, இதுக்கு நம்ம போகாமல் இருந்தால் சரிப்படாது அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி எல்லாருமே ஸ்டேஷனுக்குள்ளார போனோடனே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்ருதியும் ரவியும் வாசலில் நின்றுட்டு இருக்கும் போதே வந்து என்னாச்சு, 2 பேத்துக்குள்ள சண்டையா, ஏதாச்சும் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா, டிவோர்ஸுக்கு எதுவும் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சே அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் நீத்து விஷயத்தில் அவன் மேலே கோபமாக இருக்காங்கிறது உண்மை தான், அதுக்காக உங்கள் பையனை அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் என் புருஷன் அப்படின்னு வந்து இவங்க சொன்ன உடனே அப்படி லுக் விடுறாரு இப்போ ரவியும். அப்புறம் என்ன விஷயம், அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்க, உள்ளே வாங்க ஆண்டி சொல்கிறேன் அப்படின்னு உள்ளார போனால் வந்து மீனா வேற வந்துட்டு, மீனாவும் உள்ளேருந்து வராங்க. வந்து என்னாச்சு ஸ்ருதி எதுவும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா, ஏய் என்ன நீ ஏதோ வீட்டுக்கு திருப்பி வரப்போறியா, உனக்கு உங்கள் அம்மா உயிர் மேலே அக்கறையே இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் அக்கறையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தானே அவங்க இங்கே இருக்காங்க, ஆனால் அக்கறை யாருக்கு இருக்குது இல்லைங்கிறத பற்றிலாம் இன்னுமே தெரிஞ்சுக்கலாம், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களே சிந்தாமணி, அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க அந்த பக்கம் நின்று ஏதோ ஒரு லாயரோடு பேசிகிட்டே இருக்காங்க மாற்றி இவங்க என்ன இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பரிகார ஐடியா இருக்குல்ல ஆண்டி, அதை யார் உங்களுக்கு கொடுத்து அந்த சாமியார் அனுப்புனா அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது சிந்தாமணி தான் அனுப்புனாங்க, ஏன்
அப்படின்னு வந்து கேட்க, அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை அவங்க தான் அனுப்புனாங்க. சரி, அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார், நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா, எப்படி அதை வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா, நான் நேராக கோயிலுக்கே போனேன். அவங்கள பார்க்கறதுக்கு அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவ்வளோ பேசினாங்க. இதுலேயும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது இந்த குழந்தை தானே அவங்க கரெக்டாக சொன்னாங்களா தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியே ஆண்டி அப்படின்னா ஆமாம் அப்படின்னு உடனே டக்குன்ட்டு வந்து அக்கா இங்கே வாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க. வந்து பார்த்தா இவங்க யாரான்னு பார்த்தா இவங்க தான் வந்து தனக்கு வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமான்னு வந்து கேட்ட போது இவங்க இப்போ கரெக்டாக சொன்னாங்கன்னு சொன்னவங்க. இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கேன், ஒரு 500 காசு கொடுத்தாங்க, அதனால தான் வந்து அன்றைக்கி நடித்தேன். எனக்கே என்ன குழந்தை இல்லைம்மா, அப்புறம் எங்கம்மா என் குழந்தைக்கு வந்து இப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி சொல்கிறது அப்படின்ட்டு அந்த லேடி போயிடுறாங்க. போனவுடனே இல்லை நான் இவங்கள தான் பார்த்தேன் அப்படிங்கும் பொழுது இவங்கள பார்த்தீங்க அப்புறம் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு 2-3 பேரை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு ஏதோ அந்த கோயிலே சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தோம், அதிலே யார் இருந்தாங்கலாம் தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். கோயில் வாசலில் வச்சே வந்து சிந்தாமணி கிட்டக்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு மேலே தெரியும்ல அதனால தான் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா அதனால மட்டும் இல்லை, அப்புறம் அங்கிளை இடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல அந்த நியூஸ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா வந்து சிந்தாமணி தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சு ஏதாச்சு ஏதோ வந்து முடியலையாமல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு முடியலையாமெல்லாம் வேற கேட்டாங்க. கேட்டோடனே ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு வேற கேட்டேன். ஏன் அப்புறம் அந்த இவரோட இப்போ அவரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணார் அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஓ 2 பேருமே பேசினாங்களா, சரி 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 ஆண்டி. ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பரசங்களுக்கு கூட இருந்தார் அதனால தெரியும். ஆனால் சிந்தாமணிக்கு விஷயம் தெரிஞ்சது காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதோ இந்த ஆள் பார்த்தீங்களா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்து போலீஸ்காரங்க ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து வர யாரா அவருன்னு பார்த்தா நம்ம அங்கிள் இடிச்சதே இந்த ஆள் தான் அப்படின்னு. ஓ வேகமாக போய் வண்டியை வச்சு இடிச்சது இவனி தானா அப்படின்னு இவங்க கோபமாக போக வேகமாக போய் எல்லாம் இடிக்கல, அங்கிளை இடிக்கணும்னு இடிச்சிருக்காங்க. யாருப்பா அவங்கள இடிக்க சொன்னது அப்படின்னு கேட்கும் பொழுதே வந்து அவர் இப்படி திரும்பி வந்து சிந்தாமணி அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகி முடியல. சிந்தாமணியா அப்படின்னு வந்து கேட்க நான் முதல்ல ரோகிணியா சந்தேகப்பட்டேன் ஆண்டி, ஒரு வேளை வந்து மீனாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நான் ரவி கிட்ட சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதை வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச எஸ்பி கிட்ட பேசி அந்த கோயில்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கிளை இடிச்சு எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டது ரோகிணி இல்லை, ரோகிணிக்கு இது எதுவுமே சம்மந்தம் இல்லைன்ட்டு. அப்புறமா தான் பார்த்தா இவங்க எல்லாருமே கரெக்டாக போய் இந்த சிந்தாமணிக்கிட்டே போய் முடிஞ்சாங்க. அந்த ட்ராக் பண்ணும்பொழுதே இதெல்லாம் வந்து எப்படா இவங்கள்ட்டே கடைசியாக எல்லாரும் முடியுதே அப்படின்னு யோசிச்சுமா 2 பேரை கூப்பிட்டு தட்டி விசாரிச்சா அப்புறம் தான் தெரியுது எல்லாத்தையும் பணம் கொடுத்து பண்ண வச்சதே மீனாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு இவங்க தான். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சா, மீனாவோட ராசியை பற்றியும் தெரிஞ்சிருச்சு, உங்கள் ஃப்ரெண்டோடைய உண்மையான முகமும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கும் போதே சிந்தாமணி தலையை அப்படியே குனிய போட்டு வெளில வராங்க. அதோ அங்கே போய் நான் கூப்பிட்டு விட்டாங்க போலீஸ்காரங்க, பெயிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முன்ஜாமீன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ஏய் சி நீ எல்லாம் மனுஷியா என் புருஷனை போய் இடிக்க ஆள் அனுப்பியிருக்க அப்படின்னா அப்படியே அவங்க முறைச்சிட்டே இருக்காங்க சிந்தாமணி. இதுக்கப்புறம் பழி வாங்க போகிறாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெடிக்ஷனை பற்றிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் அழகில் சுரேஷ் அண்ட் இவங்களுடைய மதியோட கல்யாணம் சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கான ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.